ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலான ஈஃப்டர் பாக்ஸ் வந்து டேஸ்ட் பண்ண போறோம். ரொம்ப ஏரா நான் வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச ஈஃப்டர் பாக்ஸோட ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு இயரும் இந்த ரம்ஜான் டேஸ்ல தான் இந்த ஈஃப்டர் பாக்ஸ் வந்து எல்லா ஹோட்டல்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். பர்டிகுலர் ஹோட்டல்ஸில் நிறைய ஸ்பெஷலான வெரைட்டிஸோட கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. அதான் இந்த டைம் நம்ம இது கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணியிருக்கலாம், ஆனால் 150 rupees வந்து எக்ஸ்ட்ரா காமிச்சு. எங்கள் வீட்டில் இருந்து 10 minutes நம்ம போனோம்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்போவும் கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டோம். இங்கே வந்து ஈஃப்டர் பாக்ஸ் ரெசிபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மெனூஸ் இருக்கோ அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம பில்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வாங்கினா ஈஃப்டர் பாக்ஸோட அமௌண்ட் வந்து 404. நம்ம ஒரு 20 minutes வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வழியாக ஈஃப்டர் பாக்ஸை வந்து கையில் கொடுத்துட்டாங்க. செம்ம ஹாப்பியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த ஈஃப்டர் பாக்ஸை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டில் நான் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈஃப்டர் பாக்ஸை. அதுக்கு மேலே நிறைய கவர்லாம் போட்டு நிறைய செலோ டைப்லாம் போட்டு ஒட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஒட்டி கொடுத்துருந்தாங்க. இப்படி ஃபுல் பேக்காக கவர் பண்ணி கொடுத்ததை நான் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுக்குள்ளே ஒரு வாட்டர் பாட்டில் அண்டு கவின்ஸோட ரோஸ் மில்க் வந்து இருந்துச்சு. அது வந்து தனியாக செப்பரேட்டாக இருந்துச்சு. இப்போது இந்த பேக்கடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண அப்புறமா இது வந்து பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் கோலா உருண்டை, மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. அடுத்தது 2 பீஸ் சிக்கன் 65, நெக்ஸ்ட்டு 2 டேட்ஸ் வந்து இருந்துச்சு. அப்புறமா பிளெயின் குஸ்கா வந்து இருக்குது. அப்புறமா சிக்கன் சமோசா இருந்துச்சு. அது கூடவே நம்மளுக்கு பரோட்டா ஒன்று வந்து வச்சுருந்தாங்க. பரோட்டாவோட குட்டி ஸ்டோரி நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன். அப்புறம் இது கூட குலோப் ஜாமுன், கொஞ்சமாக வாட்டர்மெலன், அப்புறமா சிக்கன் வறுவல்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது கிரேவி மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இது குஸ்கான் தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பீஸ் எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். ஏன்னா பிரியாணி அப்படின்னாவே அதுக்குள்ளே பீஸ் இருக்கணும், எக் இருக்கணுமா, ஆனால் அதில் எக்கும் இல்லை பீஸும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது, ரொம்ப சேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். சாப்பிட்றதுக்காக அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈஃப்டர் பாக்ஸை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்தது டேட்ஸில் இருந்து தான். ஆக்சுவலாக இதில் சீடு இருக்க டேட்ஸு. இந்த டேட்ஸ் நான் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். மேலே நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளேயும் நல்ல சிக்கன் வந்து சூப்பராகவே சாஃப்டாக வந்து இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ரம்ஜானாவே பிரியாணி இருக்கும். அந்த பிரியாணியில் பீஸ் இல்லாத ஒன்று தான் சேடாக இருந்துச்சு. ஆனால் திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னா சீரக சம்பாவில் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த திண்டுக்கல் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து இருந்துச்சு. ஆனால் எனக்கு லைட்டாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிக்கன் சமோசாவை ட்ரை பண்ண போகிறோம். இந்த சமோசா நல்லா மேலே கிறிஸ்பாக இருந்துச்சு, ஆனால் உள்ளே இருக்கிறது சிக்கன் தானா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிக்கனோட ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பரோட்டாவோட ஸ்டோரிக்கு வரேன். இந்த பரோட்டாவை விற்கிறேன் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. அதுவும் இந்த கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது இது கிரேவியாக வறுவல்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த கிரேவி சுத்தமாக எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸ்பைஸும் இல்லை, சால்ட்டும் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. இந்த பரோட்டா தான் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. இந்த ஈஃப்டர் பாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னால் இந்த மட்டன் கோலா உருண்டை தான். மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள மட்டன் எல்லாம் சூப்பராக சாப் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. மட்டன் கோலா உருண்டை அப்படின்றதுக்கு ஒரு 80% வந்து செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப ஹைப்பாக தெரிஞ்சா அப்படின்னு தெரில. ஆனால் மட்டன் கோலா உருண்டை சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் குலோப் ஜாமுனாவே எப்போவுமே யூஸ்வலாக ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப எனக்கு என்ஹான்ஸாக தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறமா வாட்டர்மிலன் வந்து சாப்பிட்டோம். வாட்டர்மிலன் வந்து அவ்வளோவா ஸ்வீட் இல்லை, கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. நம்ம டேஸ்ட் பண்ண தலப்பாக்கட்டியோட ஈஃப்டர் பாக்ஸில் இந்த கோலா உருண்டை தான் என்னோட ஃபேவரட். மற்றது எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நம்ம சேலமில் ஈஃப்டர் பாக்ஸ் வந்து எங்கே ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு ரம்ஜான் ஃபெஸ்டிவல் வந்தாவே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரஹ்மதுனிஷா தான் எப்போவுமே ஞாபகம் வருவா. இவ வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்டு. ஸோ ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் இவங்க வீட்டுக்கு போயிட்டு எங்கள் டேடி அவ்வளோ டேஸ்டியாக பிரியாணி வந்து செய்வாங்க. ஸோ ரம்ஜானுக்கு வீட்டுக்கு போயிட்டு அவங்க கையால் செஞ்ச பிரியாணி ஸ்வீட்ஸ்ன்னு அவ்வளோ ஸ்வீட்டாக எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுவார். ஸோ ஹி இஸ் நோ மோர். ரெண்டும் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் எனக்கும் வந்து சர்வ் பண்ணுவார். ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் அவரோட மெமரிஸ் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் ரம்ஜான் ஃபெஸ்டிவல் அப்போ ஏதாவது மெமரிஸ் வந்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் என்னோட பண்ணிக்கோங்க. இந்த ஈஃப்டர் பாக்ஸ்க்கு நான் 10 out of 5 தான் கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.